ராகவேந்திரா மண்டபம் 10 நாட்களா பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் இடிக்க போறாங்க. ஸோ மிகப்பெரிய அடையாளம் அதெல்லாம் ஓகே. ரஜினி சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ரசித்து கட்டின மண்டபம் அது. ஆனால் அதற்கு முன்னாடி அதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் இருக்குது ஃபஸ்ட். ஸோ அது வந்து என்னென்னா, இப்போ ரஜினி சார் அந்த இடம் வாங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஒரு இடம் வருது, பார்க்குறாங்க மெயினான இடம், சரி வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பண்ணும்போது பார்த்தோம்னா அதை வந்து அண்ணாடிஎம்கேவுடைய அரசியலில் இல்லாத மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து, பட் இந்த இடம் வந்து அவருடைய பார்வைக்கு போகுது. எல்லாம் வாங்கி எல்லாம் முடித்தா கூட இன்னொரு நபர் உள்ளே வர்றார். இதில் எனக்கும் இதில் பங்கு இருக்குது, ஷேர் இருக்குன்ற மாதிரி உள்ளே வர்றாங்க. அது ஒரு சிக்கலான வந்து உருவாகுது. என்ன பண்ணும்போது அப்போ 89 டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து சிஎம் ஆனார். அப்போது அந்த இடம் பிரச்சனைக்கு வரும்போது வந்து எம்ஜிஆர் தீர்த்து வச்ச ஒரு விஷயம் இருக்குது. 89 கலைஞர் சிஎம் ஆகிறாங்க. 90 ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மீண்டும் ஒரு சிக்கல் உருவாது. அப்புறம் கலைஞர் அவர்கள் தான் கூப்பிட்டு அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, இனி இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீ பாட்டு என்ன வேணுமோ நீ வாங்கிட்டு நீ போயிட்டே இரு, ரஜினி சார் கிரீன்ஸ் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனைகளை பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த பிரச்சனையை மீண்டும் தீர்த்து வச்சது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள். ரஜினிகாந்தோட இன்வெஸ்ட்மெண்ட் சொத்துக்கள்லாம் என்னென்ன சார் இருக்குது சென்னையில்? ஃபஸ்ட்டு அவர் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இங்கே மவுண்ட் ரோட்டில் பாம்குர ஹோட்டலுக்கு இருக்கும், சுணுக்கம்பாக்கம் ரோடு. அங்கே தான் அவர் ஃபஸ்ட்டு 77 ஒரு இடம் வாங்கினார். அதற்கு பிறகு வாங்குற இடம் தான் பாய்ஸ் கார்டன். இந்த மிடில் தான் அந்த 80s காலகட்டத்திலே பார்த்தோம்னா காலின்னு ஒரு படம் ரஜினி சார் பண்ணிட்டு இருந்தார், ஹேம்டாக் பிக்சர்ஸ். அந்த படத்தில் வரக்கூடிய இன்கம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசர்ஸ் ஐவிசி எல்லாம் சொல்லும் போது, ஸோ கேளம்பாக்கத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி வருது. அங்கே கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா 14 ஏக்கர். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரஜினிகாந்த் அவர்களாலே முதல்ல அவர் நடிப்பையும் தாண்டி அவருடைய சொத்துக்கள்லாம் முதல்ல நினைவுக்கு வருது பாய்ஸ் கார்டன் வீடு தான். அதுக்கப்புறம் கோடம்பாக்கத்தில் இருக்க அவரோட ராகவேந்திரா மண்டபம், கோடம்பாக்கத்தோட அடையாளமே மாறிடுச்சு. கண்டிப்பாக ஒரு 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் இடிக்க போகிறாங்க, இடிச்சுட்டு வந்து மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்ட போகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே அலோவ் பண்ணல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சார் நடக்குது? எதனால் வந்து ரஜினி இந்த முடிவு எடுத்தார்? இல்லை, ஆக்சுவலாக ஒரு மீனடை சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கனாலே வந்து நிறைய அடையாளங்களில் முக்கியமாக ரஜினிகாந்தோடைய ராகவேந்திரா மண்டபம் கண்டிப்பாக சொல்லலாது. பட் என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 32 கிரவுண்டுக்கு மேலே உள்ள இடம் அது. அதில் மெயினான ஒரு பிளேஸ் உங்களுக்கு அது. இப்போ அந்த இடம் வந்து நீங்கள் வெறும் மண்டபம் மட்டும்தான் இருக்குது, இப்போ வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் எதிரில் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அதை ரசிகர் வந்து மீட் பண்ணுறது, சரி ஏதோ ஒரு மீட்டிங் ப்ரொடியூசர் ஏதாவது தேவைன்னா டக்குன்னு இங்கே வந்துடுவார். ஸோ 2020 கூட அரசியல் கட்சி இறங்கும் போது அங்கே தான் பொழுதே அங்கே தான். ஸோ அங்கே போச்சு நிறைய மாவட்ட செலவு எல்லாம் ஊர்ந்து வர வச்சு சரி நேரில் அங்கே மீட் பண்ண சம்பவங்கள் நிறைய இருக்குது. அரசியல் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே எல்லாம் அங்கே தான் பண்ணாங்க உள்ள மண்டபத்துக்குள்ளே. கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு கல்யாண மண்டபம். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 காருக்கு மேலே சுமிக்கக்கூடிய இடங்கள் அது. பெரிய இடம் அது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவி இடம் கூட ஒன்று இருந்துச்சு, நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார். அது அந்த இடத்த ரஜினி சார் சேர்த்து வாங்கினாங்க. அதுக்கு பிறகு தான் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் கீதாட்ஸ், ஸோ அந்த படம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதில் கேமராவில் கூட சிரஞ்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய அடையாளம் அதெல்லாம் ஓகே. ரஜினி சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ரசித்து கட்டின மண்டபம் அது. ஆனால் அதற்கு முன்னாடி அதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் இருக்குது ஃபஸ்ட். ஸோ அது வந்து என்னென்னா, இப்போ ரஜினி சார் அந்த இடம் வாங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஒரு இடம் வருது, பார்க்குறாங்க மெயினான இடம், சரி வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பண்ணும்போது பார்த்தோம்னா அதை வந்து அண்ணாடிஎம்கேவுடைய அரசியலில் இல்லாத மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து, அப்போ பக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் இருந்த பீரியட். அவருக்கு நெருங்கிய நட்பு இருக்குது. பட் இந்த இடம் வந்து அவருடைய பார்வைக்கும் போகுது. இப்போ அவரும் இங்கே வர்றார், வாங்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் போகுது. இது ரஜினி சாருக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. அப்போ தான் டக்குன்னு என்ன பண்ணலாங்கும் போது தான் இது எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்குது, இப்போ அவுட்டாக போனால் தான் நம்ம என்னங்கிறத ஒரு முடிவுக்கு வரும்போது தான் ரஜினி சார் எம்ஜிஆர் அவர்களை மீட் பண்ண அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடங்கள் பற்றிலாம் சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் பார்க்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பேசிக்கலாம் நம்ம அப்படின்னா அவரை கூப்பிட்டு தொழிலதிபரை கூப்பிட்டு வச்சு பேசி பார்த்துட்டு இது ரஜினி சாருடைய ரொம்ப லைக் பண்ணுற இடம், இது நம்ம வேண்டாம் அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் விலகி போனார். ஸோ இந்த இடம் அதுக்கப்புறம் தான் வாங்கி வரும்போது தான் இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஆக்சுவலாக அந்த இடம் வந்து அவர் 80s இறுதியில் வாங்கினாலும் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு பில்டிங்லாம் இருந்திருக்காது இல்லையா? அப்பவே வந்து கணிச்சு வாங்கிட்டாரு. இது கண்டிப்பாக வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சில இடங்கள் வாங்கியிருக்காங்க, நான் சொல்ல வரேன் என்ன. பட் இந்த இடம் அவருக்கு வருதும் போது தான் சரி ரொம்ப லைக் பண்ணுறாங்க. மெயினான இடமா இருக்குது உங்களுக்கு. பட் அந்தளவுக்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பீக்கான இடம் அது. அதனால் அன்னைக்கு நீங்கள் அந்த இடத்தையும் நம்ம சாதம் இடப்பட முடியாது. அதுவும் மெயினான இடம் ரங்கராஜபுரம் கோடம்பாக்கம் வந்து மெயினான இடம் இருக்காது. ஸோ அது வாங்கி போடலாம் போது தான் என்ன பண்ணும் போது இந்த சிக்கல்கள் வருது. அப்புறம் எம்ஜிஆர் தீர்த்து வச்சாங்க. அதற்கு பிறகு பண்ணலாம் போது ஏஎம் சரவணனுக்கு போகும்போது இந்த இடம் நீ இப்படியே விட்டேன்னா நிறைய பேர் குடிசை போட்டு தங்கிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, காலி பண்ணுறது இன்னும் ரொம்ப சிரமம் ரஜினி.
ஏன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, இடங்கள் இல்லாமல் போது தான் ஐடியா வருது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ கல்யாண மண்டபம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. ஸோ ஏன்னா நிறைய பேர்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணலாம், ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணால். அப்போ நிறைய மண்டபங்கள் இப்போ கிடையாது, பெரிய அளவில் கிடையாது. 2-3 மண்டபங்கள் தான் குறிப்பிட்டிருக்கு. எங்கூரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ அதை குறிப்பாக சொன்ன ராணி சீதைகால் இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் விஜயவாகினி அது கொஞ்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படி சில மண்டபங்கள். அப்போ கல்யாண மண்டபம் கட்டி பண்ணலாங்கும் போது அதுக்கு பேர் ராகவேந்திர மண்டபம் வைக்கலாம். ஏன்னா ராவேந்தருடைய பக்தர். ஸோ தமிழ்நாட்டுக்கு ராவேந்திர சுவாமி இருக்குங்கிறது அவர் மூலமாக தெரிய வந்து நமக்கு அதை. பட் அதுக்கு மேலே ஒரு சின்ன சிக்கல்கள் வருது. அந்த இடத்துல வந்து எல்லாம் வாங்கி எல்லாம் முடித்தா கூட இன்னொரு நபர் உள்ளே வர்றார். இதில் எனக்கும் இதில் பங்கு இருக்குது, ஷேர் இருக்குன்றது மாதிரி உள்ளே வர்றாங்க. அது ஒரு சிக்கலான வந்து உருவாகுது. மண்டபமும் பண்ணியாச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அப்போ 89, 90 வந்து இனாகிரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. நான் அந்த ராவேந்திர மண்டபத்தினுடைய அந்த இனாகிரேஷன் நானே போயிருந்தேன். பத்திரிகை சார்பாக போயெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கவரேஜ் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம அதை. அப்போ அதில் ஒரு சிக்கல் வருது. என்ன பண்ணும்போது அப்போ 89 டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறார். அப்போது அந்த இடம் பிரச்சனைக்கு வரும்போது வந்து எம்ஜிஆர் தீர்த்து வச்ச ஒரு விஷயம் இருக்குது. 89 கலைஞர் சிஎம் ஆகிறாங்க. 90 ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மீண்டும் ஒரு சிக்கல் ஒன்று வருது. அப்புறம் கலைஞர் அவர்கள் தான் கூப்பிட்டு அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, இனி இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீ பாட்டு என்ன வேணுமோ நீ வாங்கிட்டு நீ போயிட்டே இரு, ரஜினி சார் கிரீன்ஸ் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனைகளை பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த பிரச்சனையை மீண்டும் தீர்த்து வச்சது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தினுடைய பிரச்சனையும் முடியுது. ரஜினி சார் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி கொடுத்து ஏன்டா வாங்கணும் கூட சில நேரங்களில் ஃபீல் பண்ண சம்பவம் இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணலாங்கும் போது தான் இது தனிப்பட்ட முறையில் இருந்தது அப்படின்னா தேவையில்லாமல் இன்னும் சிக்கல்கள்லாம் வரும்னு சொல்லி தான். ஸோ ராகவேந்திராவுடைய அந்த கல்யாணத்தை ட்ரஸ்ட்டு மூலமாக பதிவு செய்யப்பட்டு பண்ணேன். இப்போ எல்லா பேருமே அதை அனுபவிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்கள் விற்கிறது செய்கிறதுக்கு முடியாது. ஸோ அந்த பரம்பரை அப்படியே நம்ம பண்ணலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக அது ராகவேந்திர கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒவ்வொரு கேட்டகரி தகுந்தது மாதிரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது ரொம்ப நல்ல ஹைஜீனிக்காக இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு ஒரு மைக்கான இருக்கணும்னா ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, மிடில் ஒரு ரேட்டு, அப்புறம் கொஞ்சம் லோவர் இருக்கிற ஒரு ரேட் அப்படின்னு பலதர பட்டங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்லாம் வந்து வேரியேஷனில் வந்து பண்ணது. ரசிகர் மன்றங்கள்லாம் மேரேஜ் இருந்தால் கூட பண்ணிக்கலாங்கிற ஒரு தகவலாம் வச்சு நம்ம தான் ரசிகர் மன்றமும் இயங்குச்சாங்க. அங்கே அவர் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரன் பண்ணாங்க. நான் இங்கெல்லாம் போயிருக்கேன். நான் சத்யநாராயணா ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும்போது பார்த்தோம்னா பாய்ஸ் கார்டு ஆஃபீஸ் வீட்டில் தான் ரன் ஆச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் வந்தது. அவருடைய சரியில்லாத போது தான் சுதாகர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சுதாகர் இறந்துட்டாங்க இப்போ தான். ஸோ இப்போது அவருடைய அரசியல் பிரவேசம், ஸோ ரசிகர் மன்றம், ஸோ தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ராசியான ஒரு இடமாக அவருக்கு அமைஞ்சுது ஸோ ராகவேந்திர மண்டபம். ஏன்னா அந்த மண்டபம் கட்டும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து ரஜினி சார் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் அந்த மண்டபம் உருவாச்சு. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 36 வருடங்கள் ஆச்சு. 90 வந்து அதனுடைய ஆரம்ப விழா நடந்தது. கொஞ்சம் பழைய பில்டிங் ஆகிடுச்சு இல்லையா. பட் என்னென்னா மாதத்தில் ஒரு 10 கல்யாணம் நடந்தது அப்படின்னா இந்த 10 நிகழ்ச்சி மட்டும்தான் நடக்கும். மற்ற நாளாக லாக் ஆகிருக்கு. பாடி மாதம்னா ஒன்றும் வராது. ஸோ அதை சும்மா இருந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸாக நம்ம மாற்றணும்னா அதில் கல்யாண மண்டபம் வர்றது மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது. சேம் இதே. அப்போ நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பண்ணோம்னா நீங்கள் தியேட்டர் வரலாம். மாதம் ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பண்ணால் அது கிட்டத்தட்ட எழுப்பலாமே. உங்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 ஃப்ளோர் வரைக்கும் எழுப்பலாமே உங்களுக்கு. ஸோ அதாவது அந்த சேம் டே பெர்மிஷன் எந்த ஃப்ளோர் வரைக்கும் வருதோ உங்களுக்கு அதளவுக்கு உண்டு உங்களுக்கு. அதை அப்போ அதில் போகும்போது நிறையா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் நிறையா கிடைக்கும். பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங் போடலாம், நீங்கள் பண்ணலாம். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஜாய் அல்காஸ், ஸோ அந்த ஒரு மால் உங்களுக்கு பிரசாத் டவர்ஸ் ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதை ஸோ அது பெரிய ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட். அதுக்கு அப்படியே ஒரே ஃப்ளைஓவர் தான். நீங்கள் தாண்டி வந்தால் இது வந்துடும் உங்களுக்கு. இப்போ சென்ட்ரல் பிளேஸ், இந்த பக்கம் டீனர், இந்த பக்கம் மவுண்ட் ரோடு, இந்த பக்கம் வடப்பள்ளின்னு சொல்லி ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிளேஸ். அது வந்ததுன்னா அதில் மண்டபம் வரலாம், அண்டு தியேட்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் பாயிண்ட் நிறையா ஷாப் நிறையா வரலாம் உங்களுக்கு. அதை ஸோ ஒருத்தர் வந்தாங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணுறது மாதிரியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட பண்ணலாம். எல்லாம் மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா தியேட்டர் சினிமா பார்த்துட்டு தங்கிட்டு மண்டபத்துக்கு போய்ட்டு அப்படியே போகிறது மாதிரி உங்களுக்கு நிறையா வேலை. அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வருது. 32 கிரவுண்டுக்கும் போது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்படி ஒரு ஐடியானால தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாகவே பார்த்திங்க அப்படின்னா எந்த நிகழ்ச்சிகளுமே அவங்க வந்து கொடுக்கல. ஸோ லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின்டெனன்ஸில் போய்கிட்டு இருக்குது அது. ஸோ இதனால தான் இப்படி பண்ணிடலாம் ஒரு ஐடியானால தான் அது செய்தி ஒன்று வந்திருக்கு நமக்கு. அதை ஸோ அது விரைவில் வந்து உருவாகலாம். எப்படி இருந்தாலுமே அந்த இடம் சும்மா நீங்கள் வந்து நிறைய இடங்கள் எம்டி பிளேஸ் நிறைய கிடக்கு. அப்போ அது நீங்கள் மாலா உருவாக்கும் போது உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய சென்டிமெண்ட்டான ஒரு இடம் அது. பட் ஆனால் அவங்க வெளியில் எதுவும் கொடுக்கல. அவங்க மால் கட்டி இது பண்ணி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. அது விரைவில் அந்த செய்தி வரும்னு நினைக்கிறேன் சார். எத்தனை கிரவுண்டு சார்? கிட்டத்தட்ட அதோட வேல்யூ இப்போ 400-500 கோடி போகுமா? 400 கோடி கிட்ட நெருங்கும். அது மினிமம் 300 crores மேலே போகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 கிரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி கிட்ட. ஸோ ஒரு கிரவுண்டு நீங்கள் 15-20 கோடின்னு போட்டால் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது போகிறதுக்கான வாய்ப்புகள் 15 கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் அது ஒரு முக்கியம் கிடையாது. பணம்ங்கிறது ரஜினி சாருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
அது ஒரு பிஸ்னஸ் மைண்டாக பண்ணோம்னா நிறைய ஷாப்புகள் வரும்போது நிறைய மல்டிபிளஸ் காம்ப்ளெக்ஸ் வரும்லே. இனிமேல் அவரே நினைச்சாலும் அப்படி ஒரு இடத்த வாங்க முடியாது. வாங்க முடியாது. அது வாங்கி மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம் உங்களுக்கு. அதை இப்போ மெயின்டெனன்ஸே உங்களுக்கு அதிகமாக இருக்குல்ல. கல்யாணம் பண்ணுறோம்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அதை. ஸோ அதனால் அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் போகும். வர்றவங்களுடைய அந்த சார்ஜஸ். மால் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஃபீனிக்ஸ் மால்லேருந்து, ஃபோரம் மால்லேருந்து, சிட்டி சென்டர்லேருந்து நிறைய விஆர் மால்லேருந்து நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை விட ஒரு பிரம்மாண்டமாக இங்கே லூலு மால், நீங்கள் கொச்சின் பற்றி நீங்கள் துபாய் பார்த்தீங்கன்னா லூலு மால் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. பார்க்கலாம், அது நல்ல செய்தி ஒரு நினைக்கிறேன். பட் ரஜினி சாருடைய அந்த கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் ராகவேந்திரா மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வைக்கிற மாதிரி தான் அந்த ஒரு தகவல் நமக்கு வந்துட்டுருக்காது. இது எல்லாமே பேசப்பட்ட ஒரு தகவல் வந்துட்டுருக்க செய்தி இது. ஸோ விரைவில் ரசிகர்களுக்கு மக்களுக்கும் ஒரு செய்தி வரும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரஜினிகாந்த் சாரோட சொத்துனா முன்னாடி சொன்ன மாதிரி பாய்ஸ் கார்டன் வீடு, அதுக்கப்புறம் அந்த ராகவேந்திர மண்டபம், சிலருக்கு வந்து அந்த கேளம்பாக்கம் பண்ணை வீடு தெரிஞ்சிருக்கும். அதுபோக வந்து இத்தனை வருஷத்துல எப்படியும் ஒரு 2000-3000 கோடி சம்பாதிச்சிருப்பார் இல்லையா? ரஜினிகாந்தோட இன்வெஸ்ட்மெண்ட் சொத்துக்கள்லாம் என்னென்ன சார் இருக்கு சென்னையில்? ஃபர்ஸ்ட் வந்து சார் அவர் இருந்தது பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் புதுப்பேட்டை கார்டன் ஸ்ட்ரீட் பைலட் தேட்டருக்கு இடிச்சிட்டாங்க. தேட்டர் பார்த்துல அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நம்மளுடைய கசின் பிரதர்னு சொல்லிட்டு ராஜகோபாலும் சார், ரஜினி சார் ராஜகோபால் வெரி திக்கஸ்ட் வாடாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இங்கே மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம்ஸில் ஒன்றா படித்தவங்க. அவர் மூலமாக தான் பண்ணால். அது வந்து முரளி வீடு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 10க்கு 8 தான் இருக்கும். இஞ்சி பண்ண ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அவருடைய ரூமே இருக்கும். அங்கே தான் ரஜினி சார் போய் உட்காந்து மீட் பண்ணால். முரளியோட அம்மா தான் ஒரு வயசான அம்மா. அப்புறம் ரஜினி சார், ராஜகோபால், முரளி, விட்டல் யானம், அப்புறம் மனசாட்சி நடராஜ். ஸோ அந்த 5 பேர் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 5 பேர் சாப்பிடும்போது நானும் உட்காந்து சாப்பிட்ட ஒரு அனுபவம் இருக்குது நமக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்கூட்டரில் தான் ஷூட்டிங் இன்றைக்கும் போயிட்டு வருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 வந்து 77 வரைக்குமே ஒரு நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு சம்பவம் வரும்போது தான் ஃபஸ்ட்டு அவர் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இங்கே மவுண்ட் ரோட்டில் பாம்குர ஹோட்டலுக்கு இருக்கும், சுனுக்கம்பாக்கம் ரோடு. அங்கே தான் அவர் ஃபஸ்ட்டு 77 ஒரு இடம் வாங்குறாங்க. ஓகே, அதான் அருணாச்சலா இன் அப்படின்னு சொல்லி அதான் அவர் வாங்கினாங்க. அந்த இடம் தான் ஃபஸ்ட்டு வந்து நீலாம் மவுண்ட் ரோட்டில் வாங்க முடியுமா நிறைய கேள்விகள் இருக்கும்போது ஏன் வாங்க முடியாதுன்னு சொல்லி தான் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 10 படங்கள் 15 படம் நிறைய படங்கள் பண்ணார். பணம் இன்கம், பணம் தான் ரொம்ப முக்கியங்கிறது அங்கே தான் அவர் சொல்கிறார். அதான் இன்னமும் சொல்லுறது இல்லை, ஒரு மனிதனுக்கு பணம் ரொம்ப தேவை அப்படிங்கிறது. ஆனால் பணம் இருந்தால் நிம்மதி வருமாங்கிறதே கிடையாது, அதையும் சொல்லுவார். பட் அது என்னென்னா குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து நமக்கு மீறின விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்கிறது தான் அவருடைய தான் சார். பட் அந்த இடம் தான் ஃபஸ்ட்டு அருணாச்சலா இன் அப்படின்ற ஹோட்டல் தான் அது வந்து ரன் பண்ணாங்க. அப்புறம் அதை வந்து அதான் ஃபஸ்ட்டு வாங்கின இடம். அதற்கு பிறகு வாங்குற இடம் தான் பாய்ஸ் கார்டன். அப்போ ரஜினி சார் அப்பா சொல்கிறதே பார்த்தோம்னா, நீ சம்பாதிக்கிற காசை வந்து அனாவசியம் செலவு பண்ணால் ஒரு இடங்கள் வாங்கி போட்டால் பிற்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னதனுடைய விளைவு. அப்புறம் இங்கே வாங்கலான்னு முடிவு பண்ணும்போது இவருக்கு நிறைய இன்சல்ட் பண்ண விஷயங்கள் நிறைய வருது. ஒன்றாலும் மவுண்ட் ரோடில் இடம் வாங்க முடியாது ரஜினி. அதற்கு அந்த வாங்கணுங்கிறது அதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நீங்கள் நடந்து வரும்போது 1000 ரூபாய் இல்லாமல் கார் நடந்து போடான்னு சொன்ன சம்பவங்கள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கின இடம் இதுதான், ரொம்ப சென்டிமெண்டான இடம். அங்கே வருவார், அங்கே கூட ஆஃபீஸ் இருந்தது அவருக்கு, அங்கே வருவாங்க. பட் அதற்கு பிறகு வாங்கினா பாய்ஸ் கார்டன். பாய்ஸ் கார்டனில் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் தான் உள்ளே வந்தது. இவங்களே பார்த்தோம்னா 80ல் ரஜினி சாருங்க வாங்கி ஒரு இடம் வாங்குறாங்க. அப்போ மேரேஜ் ஆகலை. 79 80s வாங்குறாங்க. 81 மேரேஜ் ஆகுது ரஜினி சார் இருக்குது. அப்போ ஃபேமிலியோடு இங்கே போகிறாங்க. அந்த இப்போ இருக்கிற வீடு கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருந்தது அதே இடத்துல, அது இடித்து கட்டினாங்க. அந்த வீடு ரஜினி சார் வீட்டுக்கு போயிருக்கேன் நான். அதை அதுலேயும் ஒரு சின்ன ரூம் மாதிரி தான், எப்படி ராயப்பேட்டை புதுப்பேட்டை காணிச்சிருந்தோம் அதே மாதிரி ஒரு ரூம் ஃபஸ்ட்டு வந்தால் விசிட்டர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் எல்லாம் உட்காந்து நம்ம பேசிட்டு வந்த அனுபவங்கள் இருக்காது. அதுக்கப்புறம் தான் அந்த வீடு இடிச்சுட்டு புது வீடு கட்டினது இப்போ இருக்கிறது. அது இந்த மிடில் தான் அந்த 80s காலகட்டத்திலே பார்த்தோம்னா காலின்னு ஒரு படம் ரஜினி சார் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹேம்டாக் பிக்சர்ஸ். அந்த படத்தில் வரக்கூடிய இன்கம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசர்ஸ் ஐவிசிஸ் எல்லாம் சொல்லும் போதுனா கேளம்பாக்கத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி வருது. அங்கே கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா 14 ஏக்கர், ஒரு 14 ஏக்கர். அது அதை போய் ரஜினி சார் பார்க்கும் பார்த்தோம்னா ஒரே இப்போயாவது ரோடு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி கோடம்பாத்தில் ஒரு அடையாளம்னா நீங்கள் சொல்லி ராகவேந்திர மண்டபம் சொல்லல, அதுமாதிரி கேளம்பாக்கத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா ரஜினி சார் பண்ண விட அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அதை வச்சு தான் நிறைய லேஅவுட்லாம் போட்டு பிஸ்னஸ் நிறைய நடந்து, ரியல் எஸ்டேட்லாம். ஸோ அந்த இடம் பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை. அது முதல்ல வாங்கி போட்டால் பின்னாடி யூஸ் ஆப்பான்னு சொல்லும் போது அந்த இடத்தையும் வாங்கி போட்டார். 14 ஏக்கர். அது இப்போ பார்த்தீங்கன்னா தோப்புகள் இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுகளுக்கு பக்கத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே கேம்பஸ்குள்ளேயே அங்கேயே இருப்பாங்க. அங்கே தான் ஒரு நிறைய நாட்கள் போய் ஷூட்டிங் தவிர்த்து அங்கே ரெஸ்ட் எடுத்த டைம் நிறையா இருந்தது. அங்கே தான் நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க. அமிதாப் பச்சன் அவர்களெலாம் கூட அங்கே தான் மீட் பண்ண விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. ஒரே சின்ன ஒரு குடில் மாதிரி இருக்கும், அமைதியாக இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் இப்போ அதாவது முக்கியமான வர சொன்னோம்னா அங்கே தான் போய் மீட் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ அப்படியே ஒரு நிம்மதியான ஒரு இடம் அது. அதற்கு எதிரில் அதை பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வாங்குறாங்க. வாங்கும்போது தான் 1 ஏக்கரில் ஒரு இடம் ஒன்று வாங்குறாரு. அது யாருக்குன்னா நம்மளோட இருந்த ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவருடைய பிஏ, மேனேஜர்ஸ், டிரைவர், அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து 1 ஏக்கரில் வாங்கி எல்லாத்துக்குமே பிரித்து லேஅவுட் பண்ணி கொடுத்து
எல்லாத்துக்கும் ஒரு 1/2 கிரவுண்டு கொடுக்கப்பட்டு அவங்க பேர்லேயே 10 பதிவு செஞ்சு கையில் கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து ஹேம்நாக் ஃபிலிம்ஸில் அந்த காலி படத்துக்கு சம்பளம் வாங்காமல் வாங்கப்பட்ட இடம் தான் அந்த இடம் அது. ஸோ இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீ சொன்னது மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே வாங்கினேன், அருணாச்சல கெஸ்ட் ஹவுஸ் இங்கே வாங்கினாங்க. செகண்டு பாய்ஸ் கார்டன். ஸோ 3வது ரஜினிகாந்த் ராகவேந்திரா மண்டபம் பண்ணாங்க. இல்லை 3வது வந்து காலி படம் முடிச்சுமா தான் இந்த கேளம்பா பண்ணாங்க. 4வது தான் இங்கே மண்டபம் வாங்கினாங்க. ஸோ இதில் ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளான இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவேந்திரா மண்டபம் தான். அது பெரிய தலைவலி ஏற்படுத்தி கொடுத்துச்சு அவருக்கு. அதை எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் அப்புறம் கலைஞர் வந்து பிரச்சனை முடிஞ்சு அந்த இடத்துக்கு எனக்கு சொந்தம் சொல்லி உள்ள 2-3 பேர் வந்து அப்புறம் ட்ரஸ்ட்டாக மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாக உருவாகின ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அது. பட் எல்லாமே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து ராத்திரி மூலம் தொடர்ந்து படங்கள் அவர் ஒரு நாளையில் 3 நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கார். நான் பார்த்துருக்கேன். காலையில் சாயங்காலம் நைட்டு அப்படின்னு அப்படி உருவாக்கி அவர் சொன்னது மாதிரி நீ சொன்ன மாதிரி ஒரு 2000 கோடிக்கு மேலே பண்ணதுன்னா சொத்துக்களே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடிக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய 4 இடங்களும் பார்க்கப்படாது. வேற இதுலேயே அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். நிறைய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்லை பெங்களூரில் வந்து அவங்க அண்ணன் பேருக்கு அதில் எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த ஃபேமிலி அங்கே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பெரிய அளவில் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. ஸோ இந்த 4 இடங்கள் தான் அவ்வளோதான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அவருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இதுதான் இருக்குது. பெங்களூரில் வந்து அவங்க அண்ணன் சத்யநாராயண் சார் ஸ்கூல் ஒன்று இருக்குது சார், இங்கே ஆசிரமம் ஒரு ஸ்கூல். ஆசிரமம் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா அது முதல்ல வந்து நடிகர் விஜயகுமார் அவருடைய வீடு அது. ஓகே. அது வந்து ஆல்டர்னேட் பண்ணி தான் அந்த இது ஆசிரமம் ஸ்கூல்னு ஒன்று கொடுத்து செய்யப்பட்டு அந்த ஒரு இடம் ரன் பண்ணாங்க. நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்ச இடங்கள் நிறையா இருக்குது. இதுலேயும் நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. ராகவேந்திரா மண்டபத்தில் நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. அதுலேயும் இந்த ஆசிரமம் ஸ்கூல்லையும் நிறைய சிக்கல்களை உருவாச்சு அதை. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இது மட்டும்தான் இங்கே சென்னையில் பண்ணாங்க. மற்றபடி மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணால் பெங்களூரில் பண்ணி அவங்க அண்ணன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவேந்திரா மண்டபத்தை இடித்தாலும் அங்கே காம்ப்ளெக்ஸ் வந்தாலும் அதுவும் ஒரு அடையாளமாக தான் மாறப்போகுது இல்லையா? கண்டிப்பாக வரும் சார். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கும் போது உங்களுக்கு அது ஒரு அடையாளமாக வரும். இங்கே ரஜினி சார் கண்டிப்பாக வருவாங்க. பெரிய பெரிய விஐபி வந்து திறந்து வைக்க போகிறாங்க. அது ராகவேந்திரா ட்ரஸ்ட்டில் தான் இயங்க போகுது அது. ஸோ அது வந்து இப்போ இருக்கிறது அடையாளமாக இருக்குது. அப்போ மிகப்பெரிய அடையாளமாக மாறும். அப்படி ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரஜினிகாந்த் அவர் தொடர்பாக பல்வேறு சூழ்நிலை பார்த்தோம்.